Welcome to Education Time in Tamil. இன்னைக்கு நம்ம CBSE Physics Class 12 Chapter 9ல Ray Optics and Optical Instrument அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் பற்றின இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 9.1ல் கொடுத்துருக்க இன்ட்ரோடக்ஷனை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு, ஸ்பெரிக்கல் மிரர்ஸு, ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், ரீஃப்ராக்ஷன் பை லென்சஸ், ரீஃப்ராக்ஷன் த்ரூ ப்ரிசம், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் ஐ, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் இதை பற்றிலாம் நமக்கு இந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்டிக்ஸ் அப்படின்னாலே என்ன நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டக்கல்ஸ். ஓகேவா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கண்ணில் போகிற கண்ணாடி. ஓகே, இதே மாதிரி நிறைய ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இந்த பிக்சரில் காரில் நம்ம கொடுத்துருக்க சைடு மிரர் இருக்கு இல்லையா, அது நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி உள்வர வெஹிக்கிள்ஸை நமக்கு காட்டுறதுக்கு, ஓகேவா, அதை கிளியராக நமக்கு காட்டுறதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த சைடு மிரர் யூஸ் ஆகுது. அதே மாதிரி கேமரா இமேஜஸ் பெருசு பண்ணி கிளியராக நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டெலஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்டை கூட நம்மளால் கிளியராக விசிபிள் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப் மிக 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 சின்ன ஒரு ஆப்ஜெக்டை கூட நம்மளால் என்ன ஆக முடியுது, நல்லா கிளியராக பார்க்கறதுக்கு முடியுது. அதே மாதிரி நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மிரர். ஓகேவா? இதுக்கு பின்னாடி பாலிஷ் சர்ஃபேஸ் இருக்கிற ஒரு மிரரில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இமேஜை பார்க்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இமேஜ் அதில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு தெரியுது கிளியராக. ஓகேவா? ஸோ இதில் உள்ள எல்லாமே நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? இது எல்லாமே அப்ளிகேஷனாக ரே ஆப்டிக்ஸ், அதாவது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷனை பற்றின டீட்டெயிலல் தான், அதாவது எக்ஸ்பிளனேஷனோட நமக்கு இந்த லெசனில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நமக்கு ஆல்ரெடி நம்ம படித்ததுலாம். லைட் அப்படின்னா என்ன? இப்போ நான் இதில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் லைட் இல்லாத இருக்கும்போது நமக்கு அந்த இமேஜ் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கான ஒரு பிக்சராக நமக்கு தெரியுது. ஓகே, அப்படி நம்ம பார்த்து நம்ம அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு டாகோட இமேஜ். ஓகேவா? ஸோ அந்த டாகோட கலர், அதோட ஹைட் இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு ஐடியா நமக்கு தெரியாது. இதே லைட் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெரைட்டி ஆஃப் டாக் என்ன, அதோட கலர் என்ன, இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, லைட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியுது, அந்த ஆப்ஜெக்ட் என்ன அது என்ன கலர், என்ன ஹைட், என்ன இது அப்படிங்கிறத நம்மளால் கிளியர் பண்ணி விசிபிள் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் லைட்டோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த லைட்டை வச்சு நம்ம அதுக்கு இன்னும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டை விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். எதுலேருந்து கிடைக்குது, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு நம்ம படித்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி லெசனில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன வேவ்ஸில் என்னென்ன ரேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட். இங்கே இருக்கு பாருங்கள், விசிபிள் அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்குவன்சியில் கிடைக்கக்கூடிய லைட் ரேஸ் தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய லைட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த விசிபிள் லைட் தான் நம்மளுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். நம்ம நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற லைட் அப்படிங்கிறது விசிபிள் லைட் அப்படிங்கிறது தான். அது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விசிபிள் லைட் அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைட் ட்ராவல் அலாங் த ஸ்ட்ரைட் பாத். லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் பாத்தில் தான் போகும். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்போம். ஒரு கேண்டிலில் வச்சுக்கிட்டு அந்த கேண்டிலுக்கு முன்னாடி எரியக்கூடிய கேண்டிலுக்கு முன்னாடி ஒரு அட்டையை வச்சு ஸ்க்ரீன் வச்சு அதில் வந்து ஹோல் போட்டு நம்ம என்ன படிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்து, அந்த கேண்டில்லேருந்து வர லைட்டு வந்து அந்த அட்டையில் உள்ள ஹோல் வழியாக நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும். அந்த ஹோல் கொஞ்சம் நகர்ந்தாலும் அதுலேருந்து நமக்கு வந்து லைட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்காது, தெரியாது. கேண்டில் எரியறது நமக்கு தெரியாது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து லைட் ட்ராவல் அலாங் த ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துருப்போம். லைட் எப்போதும் என்ன பண்ணும்? ஸ்ட்ரைட் லைனில் போகும். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மெசரபிள். என்ன பண்ணுவோம்? ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா c= 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைட்டோட ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் டு ட்ராவல். லைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மீடியமும் அவசியம் இல்லை. ஓகேவா? வேக்கமில் கூட என்ன ஆகும்? லைட் வந்து ட்ராவல் பண்ணும். ஓகேவா? லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் டு ட்ராவல். லைட் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. இதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சன்னுலேருந்து நமக்கு என்ன ஆகுது? டே டைமில் லைட் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இது வந்து ட்ராவல் பண்ணி வரத்துக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட அட்மாஸ்பியரில் லேயர்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ அந்த லேயரில் ஒன்றுலேயும் உள்ள ஒவ்வொரு வெவ்வேறு இதில் வந்து நமக்கு லேயரோட இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியுது? லைட்டு வந்து நமக்கு வெவ்வேறு லேயர்லேருந்து நமக்கு என்ன ஆகுது? பெனிட்ரேட்டர் ஆகி ட்ராவல் ஆகி நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அதனால் லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் டு ட்ராவல் ஆகி வரத்துக்கு எந்த மீடியமும் நமக்கு தேவையில்லை. வேக்கமே நமக்கு போதும். ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து ரே ஆஃப் லைட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரே ஆஃப் லைட் வந்து ரேஸாக நமக்கு கிடைக்கிது. அதாவது பாத் ஆஃப் லைட் வே ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் அலாங் த ஸ்ட்ரைட் லைன். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனாக போச்சு அப்படின்னா அது வந்து ரே ஆஃப் லைட். ஓகேவா? லைட் எப்போதும் ஸ்ட்ரைட் லைனாக தான் போகும். பட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிற ஒரு சிங்கிள் லைன் அப்படிங்கிறத கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறது. ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது லைட் ரேஸ் அப்படின்னா அது ரே ஆஃப் லைட். ஓகேவா? பீம் ஆஃப் லைட்னா ஒன்றும் இல்லை, அந்த ரேவே நிறைய அதாவது பஞ்சாக நமக்கு வந்து போச்சு அப்படின்னா அது வந்து பீம் ஆஃப் லைட். இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு லைட் ரேஸ் மட்டும் போச்சு ஸ்ட்ரைட் லைனில் அப்படின்னா அது ரே ஆஃப் லைட். ஓகேவா? அடுத்ததில் பீம் ஆஃப் லைட்டில் பார்த்தீங்கன்னா இதே நிறைய லைட் ரேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய லைட் ரேஸ் வந்து வருது. அதாவது பஞ்ச் ஆஃப் ரேஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறது தான் என்னதுன்னா பீம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் படித்த ரிஃப்ராக்ஷனோட அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நமக்கு கவர் ஆகக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து லைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படித்தோம். லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லைட் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அதில் விசிபிள் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சிலேருந்து நமக்கு கிடைக்கிறதா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய லைட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைட் எப்போதும் என்னவாகும்? ஸ்ட்ரைட் லைனில் தான்
ட்ராவல் பண்ணும். ஓகேவா? அடுத்தது மூணாவது பாயிண்ட் லைட்டோட ஸ்பீட். லைட்டோட ஸ்பீடு வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மீடியமும் நமக்கு தேவையில்லை. லைட் ரேஸ் வந்து மீடியம் இல்லாமல் அதாவது வேக்கமில் கூட ட்ராவல் பண்ணக்கூடியது தான் லைட் அப்படிங்கிறது. ஓகேவா? லைட்டோட இன்னும் 2 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரே ஆஃப் லைட், பீம் ஆஃப் லைட். ரே ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் லைட் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனாக போச்சுன்னா அது ரே ஆஃப் லைட். அதே ரே ஆஃப் லைட் நிறைய சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போய் ரீச் ஆகுது, மொத்தமாக போய் ரீச் ஆகுது அப்படின்னா அது வந்து bunch of ray of light. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா beam of light அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லைட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.